ஓம் தத் சத் பரபிரம்மணே நமக. ஓம் தத் சத் பரபிரம்ம குருவே நமக. ஆனம் முகநாடு முகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு மதி பருதி எரி நீர் கால்வான் அவனே இயவான் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். நாம் இப்போது சேவனம் பண்ணிட்டு வரக்கூடிய சாஸ்திரம் சசிவர்ண போதம். சசிவர்ண போதம் என்ற நூல் சாஸ்திரமானது சசிவர்ணனுடைய நிலையை சொல்லி சசிவர்ணன் ஞானத்தை அடைந்து ஜீவன்முக்தி நிலை அடைந்து பெரிய மகான் ஆன அந்த சரித்திரம் இந்த சசிவர்ண போதம். நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சசிவர்ண போதம் சசிவர்ணனுடைய குரு மானந்தி பாராயணர். அந்த சசிவர்ணனுக்கு நோய் வந்ததுனால, பாவத்தினால நோய் வந்தது. அந்த நோயை போக்குவதற்கு, பாவத்தை போக்குவதற்கு சசிவனுடைய தந்தையானவர் மானந்தி பாராயணர்கிட்ட போய், அப்படிப்பட்ட ஒரு மகான் கிட்ட போய் தன்னுடைய புத்திரனை அங்கே கொடுத்தார். அவருடைய பார்வைப்பட்டதனால், அவருடைய கிருபையினால், ஆனந்தி பாராயணருடைய கிருபையினால் பாவம் நீங்கி நோய் நீங்கிற்று. அந்த மானந்தி பாராயணருக்காக குருவுக்கு சசிவர்ணன் பணிவிடையெல்லாம் பண்ணினதனால் சாதன சதிட்டியங்கள் வந்தது. சாதன சதிட்டியங்கள் கிடைக்க பெற்றார். யாரு? சசிவர்ண போதம். சசிவர்ணன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தகுதி இருந்தால்தான் அந்த காரியத்தை அவன் செவ்வனே செய்ய முடியும், அதை முடிக்க முடியும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக விஷயம்னாலும் சரி, பக்தினாலும் சரி, ஞானத்தை அடைவதனாலும் சரி, அதற்கான தகுதிகள் இருக்கின்றன. அதை போல ஞானத்தை அடைவதற்கு, ஞானி ஆவதற்கு, ஜீவன் முக்தி நிலையை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு சாதனங்கள் நமக்கு தேவை. அதுதான் தகுதி. நமக்கு 4 சாதனங்கள் இருக்கின்றன என்பதை நம்ம முன்னாலே பார்த்தோம். நித்தியம் அனித்தியம் நிர்ணய தெரி விவேகம், மத்திய இக பரங்கள் வருபோகங்களும் நிராசை, சமாதி சட்க சந்தத்து மும்மூச்சுத்துவம். இந்த 4 சாதனங்கள் யாருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றனவோ அவர்களுக்குத்தான் ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும், ஆத்ம ஞானம் உண்டாகும் என்பது கருத்து. இதை கைவிரிய நவநீதம் என்ற சாஸ்திரத்திலையும் இந்த 4ம் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும் என்றார். இந்த 4 சாதனங்களை இந்த சசிவர்ணன் தன்னுடைய குருவாகிய மானந்தி பாராயணருக்கு பணிவிடைகள் பண்ணினதனால் சாதனங்கள் கிடைக்கப்பட்டன.
மானந்தி பாராயணர் சசிவண்ணனுக்கு ஞானத்தை புகுட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார். முதல்ல மானந்தி பாராயணர் உலகத்தை பற்றி, உலகத்தை கடலுக்கு ஓமானமாக கூறுகின்றார். கடல் எப்படி இருக்கின்றதோ அதுக்கு ஏற்றாற் போல நம்ம உலகத்தையும் சரீரத்தையும் அவர் ஓமயத்தோடு கூறுகின்றார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். சென்ற வகுப்புல மரண பவங்களான புனலை உடையது, மதியை விழுங்கும் காம அரவு பெரியது, கரண ஒழுங்கராது விடைய இறைமுக கணமொடு இயங்கும் மீண்டும் மிகவும் முகழ்வதே அப்படின்னு சொல்றார். இந்த பெரிய கடலுக்கு ஒப்புமையாக உருவகம் பண்ணி சொல்லுகின்றார். மரண பவங்களான புனலை உடையது. மரணம்னா இறப்பு, பவம்னா பிறப்பு. இந்த மரண பவங்களான புனலை உடையது. பிறப்பு இறப்பு என்கின்ற நீர் இருக்கின்றன. கடல்ல எப்படி நீர் இருக்கின்றதோ அதை போல நம்ம பிறவியில பிறப்பு இறப்புங்கிறது இருக்கின்றன அப்படிங்கிற. மதியை விழுங்க காம அரவு பெரியது. அதாவது நம்ம புத்திங்கிற புத்தியை விழுங்குவதற்கு ஆசைங்கிறது சர்ப்பத்தை உடையது. ஆசை வந்துச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. பேராசை இருந்தவங்க புத்தி மட்டும்னு ஒரு பழமொழி இருக்கு. பேராசைக்காரனுக்கு புத்தி மட்டும். அப்ப இந்த பேராசை வந்துச்சுன்னா, ஆசை இருந்துச்சுன்னா புத்தி வேலை செய்யாது, புத்தி மழுங்கி போகும் அப்படிங்கிறார். அப்ப அதை போல இங்க சரீரத்துக்கு சொன்னார். அங்க மதிங்கிறத சந்திரனை குறிக்குது. அங்க சர்ப்பங்கிறது ராகு கேது. இதெல்லாம் கிரகண காலத்துல சந்திரனை ராகு கேதுகள் பூமியும் சந்திரனை மறைக்கின்றன. சந்திரனை ராகு கேதுகள் மறைக்கின்றன. நம்மளுடைய புத்தியை ஆசை மறைக்கின்றது. இதுக்கு ஓமானமா சொல்ற. அதுக்கு அடுத்து கரண ஒழுங்கராது விடைய இறைமுக கணமோடு இயங்கும் மீனும் மிகவும் முகழ்வதே அப்படிங்கிறார். கரணங்கள் அதாவது நமக்கு சுரோத்திரம், துவக்கு, சச்சு, சிங்கு, ஆக்ரானம், அதாவது காது, உடம்பு, கண்ணு, நாக்கு, மூக்கு அப்படிங்கிற 5 ஞான இந்திரியங்கள் இருக்கின்றன. காது சப்தத்தை கேட்கின்றது, உடம்பு தொடு உணர்ச்சி அறிகின்றது, கண்ணு பார்க்கின்றது, ரூபத்தை அறிகின்றது, நாக்கு சுவை அறிகின்றது, மூக்கு வாசனை அறிகின்றது என்று 5 ஞானேந்திரியங்கள் 5 விஷயங்களை அறிகின்றது. ஒன்று இன்னொன்று மாற்றி அறியாது. கண்ணு பாக்கத்தையும் செய்யும், கண்ணு சுவையை அறியாது. நாக்கு சுவையத்தையும் அறியும், பார்வையில் ரூபத்தை தெரியாது. காது
காது சப்தத்தை கேட்கும், அது ரூபத்தை அறியாது. அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களைத்தான் அறியும். அதைத்தான் சொல்றார். கரணம் ஒழுங்கராது விடைய இறை நுகர். அது எப்போ பார்த்தாலும் இந்த 5 இந்திரியங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்காது. அதைத்தான் சொல்றார். கரணம் ஒழுங்கராது விடைய இறை நுகர். கணமுடி இயங்கும் மீன மிகவும் உகழ்வது. இப்ப நம்மளால சும்மா இருக்க முடியல. இந்த காலத்துல வந்துருச்சு, செல்லுன்னு ஒண்ணு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால சும்மா இருக்க முடியல. செல்லு, லேப்டாப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி அடிமையாகி போகணும், மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். விடைய இறை நுகர். அதை போல இந்த மீன் இருக்கு, கடல்ல மீன் கூட்டம் கூட்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இது ஏஞ்சிக்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ராத்திரி போய் நம்ம தீனி ஓட்டம்னு வச்சுக்கிறோம் மீனுக்கு, அப்படியே அந்த தூங்காத சாப்பிடும். ராத்திரி பகல் தெரியாது, எப்ப பார்த்தாலும் அது ஏஞ்சிக்கிட்டே இருக்கும். இது மீன் இடைவிடாம இருக்கும். அதை போல நம்மளுடைய இந்திரியங்கள் எப்ப பார்த்தாலும் பகவத்கீதையில அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பாட்டுல என்ன சொன்னாரு? பிறப்பு இறப்பு இருக்குன்னாரு. புத்தியை விழுங்கக்கூடியது, நம்மளுடைய புத்தியை விழுங்குறது என்ன அர்த்தம்? அது மூளை வேலை செய்யாம இருக்கிறது. நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தவறு எது, தர்மம் எது, அதர்மம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய விட்டாம மறைச்சது இந்த ஆசை. அங்க ராகு கேதுவானது சந்திரனை மறைக்கின்றது. அங்க வெளியில மீன்கள் இருக்கின்றன, கூட்டம் கூட்டமா இருக்கு. இதை ராத்திரி பகலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், விட்டை விடாம. எப்போ போட்டாலும் தீனி தீங்கி. நம்ம கிட்ட அதே மாதிரி மெய்வாய் கண் மூக்கு செவி சுரோத்திரம் போக்கு சச்சி சிங்குவை ஆக்ரானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்கே, அது சப்தம், ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம், இந்த 5 விஷயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற. அதனால அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புல. அதுக்கு அடுத்து என்ன சொல்ற? அதாவது பிறவிய கடலுக்கு உமானமா உலகத்துக்கு உமானமா சொல்றார். பெருமிதம் என்று கூறும் பெருமையுடையது, பிணிகளும் கெடாத புலவு கமழ்வது, வரும் இடர் இன்பமான திரைகள் வருவது, மனமென்னும் அஞ்சராசம் மகரம் உடைவதே. பெருமிதம் என்று கூறும் பெருமையுடையது, அதாவது கர்வம். கர்வங்கிற பெருமையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. கர்வம் கர்வம் எந்த வழியில கர்வம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றாங்கல்ல, பெரிய பெருமை பேசுறான்டா அப்படிங்கிறாங்கல்ல. பின்ன ஒவ்வொன்றையும் நானா சாதிச்சேன் அப்படின்னு கர்வத்தோட இருக்கிறது. கர்வம் இதை வெளியே சொல்றோம்னால கர்வம் உள்ள இருக்கு, இருக்க போது பெருமையா சொல்றோம். அதுக்கடுத்து பிணிகளும் கெடாத புலவு கமழ்வது. நமக்கு நோய் எப்பொழுதும் இருக்கு. நோய் இல்லாத ஆள் மனிதன் கிடையாது. ஒரு நோய் இருக்கு, 2 நோய் இருக்கு, 5, 10 இப்படிலாம் இருக்கலாம். அளவு கூட கூடயா இருக்கலாம். எப்படியாவது ஒரு நோய் இருக்கத்தையும் செய்யும். அதை பிணிகள் இன்னும் கெடாத புலவு கமழ்வது. அப்ப புலால் நாற்றம் வீசப்பெறுகிறது. புலால் நோய் இருந்தால் புலால் ஒரு நாற்றம் வரும். அதைத்தான் சொல்றார். நோய்கள் என்று கூறும் ஒளியால் புலால் நாற்றம் வீசப்படுகிறது.
வரும் இடர் இன்பமான திரைகள் வருவது. இரு வினைகளால வரக்கூடிய இன்ப துன்பமாகிய அலைகள் மோதுதலை உடையது. நமக்கு இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி எல்லாத்துக்கும் வரத்தையும் செய்யும். எதை போல அலைகள் எப்படி மாறி மாறி வருதோ அதை போல இன்ப துன்பம் வருது. மனமனம் அஞ்சராசம் முறையது, மகரம் முறைவதுங்கிறார். அதாவது மனசு இருக்கட்டே, நம்மகிட்ட மனசு இருக்கே, அது என்ன செய்யணும்னு கேட்டா கபடம் பொருந்தியது. மனசு மனம் போக்கில் போனோம்னா நம்மளை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துறோம். புத்தி சொல்றதைத்தான் கேட்கணும், மனம் சொல்றத கேட்கக்கூடாது. அது எப்படி கபடம் பொருந்தியதுங்கிறாரு. மீன் இருக்கு, அதுல சுறா மீன் ஒண்ணு இருக்கு. சுறா மீன் அதே மாதிரி கபடம் பொருந்தியது. அது என்ன செய்யுமா? கபடமா அது வாட்டுக்கு சுறா மீன் அதாவது செய்யும். சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறார். அப்ப இந்த பாட்டுல கர்வங்கிற பெருமை இருக்கு, நோய்கள்ங்கிற புலால் நாற்றம் வீசப்படுகிறது, இன்ப துன்பங்கள் வருகின்றன, மனங்கிறது இருக்குங்கிறார். அங்க கடலின் பெருமை. கடல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எதுக்குன்னு அதுக்கு நீ கடலுக்கு நிகர் எதுவும் கிடையாது, குளம் கிணறு எதுவுமே கிடையாது. கடலுக்கு சமான கடல்தான். அதுபோல பெருமிதமும் தனக்கு ஒருவரும் நிகரில்லை என்னும் தன்மை வாய்ந்தது. நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம், ஒத்து பார்ப்போம். எல்லாமே எல்லாத்தையும் ஒத்து பார்ப்போம். அப்ப அதை காட்டில நானு நல்லா பெரியாமத்தே இருக்கேன் அப்படின்னு கர்வம் வந்துடுது. அப்புறம் நம்ம விட்டு இந்த நோயினால நாற்றம் இருக்கு, அந்த கடல்ல அதனுடைய நாற்றங்கள் இருக்கின்றன. கடவுள் பக்கத்துல போனால அது ஒரு நாற்றம் அடிக்கும். அலைகள் நம்மகிட்ட இன்ப துன்பம் மாறி மாறி வருது. அதே போல கடல்ல அலைகள் மாறி மாறி வருகின்றன. சுறா மீன் மீன்களுக்கெல்லாம் தலைமையானது. அதனால மனசு நமக்கு இது பெரிய ஆள். இது என்ன செய்யும்னு கேட்டா, அது செய்யாதது எதுவும் கிடையாது. அவ்வளவும் செஞ்சு விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு படுத்துக்கிறோம். மாட்டிக்கிட்ட பிறகு நான் என்ன செய்யறதுன்னு மனசு அவ்வளவு சுறாமி மாதிரி அப்படி கபடமா என்னமா பண்ணி விட்டு சிக்கல்ல மாட்டின பிறகுதான் தெரியுது மனசனுடைய வேலையினால. அப்புறம் கொஞ்சம் சரியான பிறகு புத்தி வேலை செய்யும் போது மனசனால ஆனது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம். அது மனசனுடைய செயல்பாடு. அது கபடம் பொருந்தியது, சுறாமின் மாதிரி கபடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறவியில என்னென்ன இருக்கு நம்ம அப்படிங்கிறத கடலுக்கு உலகத்துக்கு உமானமா சொல்லி வர்றார். அதுக்கு அடுத்த செயல் அளவில் அகந்து ஆமை அபரிவிதம் உள்ளது, அவள் நிறைந்த ஆழம் அறிய அரியது, களவில் எறும்பும் பாரும் மழையும் உடையது, கலக விடங்கள் மேவி கிருமி நெளிவது. அளவில் அகந்து ஆமை அபரிமிதம் உள்ளது, அவ்வாவும் நிறைந்த ஆழம் அறிய அரியது, களவில் எறும்பு பாரும் மழையும் உடையது, கலக விடங்கள் மேவு கிருமி நெளிவதை.
அதாவது அளவில் அகந்தை, அளவில்லாத அகங்காரம். அகந்தைன்னா அகங்காரம். அகங்காரம் அளவில்லாம இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அகங்காரம். நான் அழகா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் அறிவாளியா இருக்கேன், நான் பெரிய பதவியில இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், இப்படியும் ஒவ்வொன்றையும் எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, நான் பெரிய அறிவாளி, இப்படி எல்லாம் அகங்காரம் இருக்கு. அகங்காரத்துக்கு சொல்ல முடியாது. இவனை காட்டில நான் பெரிய ஆளு, இப்படி எல்லாம் அகங்காரம் அபரிமிதமா இருக்கு, அளவில்லாமல் இருக்குங்கிறாரு. அதனாலதான் அளவில் அகந்தை ஆமை அபரிமிதம் உள்ளது. கடல்ல ஆமைகள் அளவில்லாமல் இருக்கிறது போல அகங்காரங்கிறது அளவில்லாமல் நம்ம கிட்ட இருக்கு. அவாவு நிறைந்த ஆழம் அறிய அறியது. அதாவது ஆசை இருக்கே, அது எம்புடுத்த ஆழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. எம்புட்டு ஆசை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கடல்ல ஆழத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதை போல நம்மகிட்ட எவ்வளவு ஆசை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது அப்பப்போ தெரியும் போது இவ்வளவுலாம் இருக்கா அப்படின்னு தெரியும். அதைத்தான் சொல்றாரு, அவாவு நிறைந்த ஆழம் அறிய அறியது. கடல்ல ஆழத்தை அறிய முடியாத போல நம்மகிட்ட எம்பிட்ட ஆசை இருக்குன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆசைக்கோ அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை சிலவே நினைவர் அழகேசம் இதராக அம்பம் முதல் வைத்த வேறும் நேசித்து ரசவாத உத்தைக்க அழிந்துடுவார் அப்படிங்கிறார். அவர் தாய்மானவர் சொல்றார், ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளும் கடல் மீதிலே ஆணை சிலைவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பம் இன்னும் வைத்த வேர்களும். அதாவது அளவற்ற இது வச்ச தங்கமெல்லாம் வச்சிருந்தாலும் ரசவாத வித்தைக்கு அழிந்துடுவாராம். ரசவாத வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. செம்பை தங்கம் ஆக்குறது. செம்பு கொஞ்சம் ரேட்டு கம்மி, அது தங்கமாக்கிட்டோம்னா அதுக்கு ரசவாத வித்தைன்னு இருக்கு. சித்தர்கள்ட்ட கைவசம் பற்றவர்கள் தாமிரத்தை தங்கமாக்குறது. அப்போ இது அதுக்கு வேற அலைவாகலாம். இவங்ககிட்ட இருக்கு கோடிக்கணக்கான சொத்து, கோடிக்கணக்கான நகை நட்டுலாம் வச்சிருந்து இருந்தாலும் திருப்தி இல்லாம ரசவாத வித்தைக்கு அலைந்துடுவாருங்கிறார். அதாவது ஆசை அளவில்லாம இருக்குன்னு சொல்றார். அவ்வளவுதான். களவும் நெருங்கு பார்வும் அலையும் உடையது. அதாவது களவாங்கிற நம்மகிட்ட பொருளை திருடுறவன், நம்மளை மோசம் பண்றவன் ரெண்டு வழியில பண்றேன். ஒண்ணு நேருக்கு நேர அட்டாக் பண்ணி பொருளை அபகரிக்கிறது, நேருக்கு நேர தாக்கி நம்மளுடைய பொருளை அபகரிச்சு போறது ஒண்ணு. நமக்கு தெரியாமையே நம்மளை மோசம் பண்றதுன்னு ஒண்ணு. ரெண்டு, இது ரெண்டு பிரிவு இருக்கு களவுல. நேரடியாக மோசம் பண்றது, மறைமுகமாக மோசடி பண்றது, வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றது, இப்படி ஒரு களவு இருக்கு. அதே இப்போ கடல்ல ஒரு கப்பல் போகுது, படகு போகுதுன்னா கடல்ல மலைகள் இருக்கும். இந்த மலைகளை பார்த்து போகணும். அந்த மலையில போய் மோதிடக்கூடாது. படகு போய் மோதிச்சோம்னா படகு உடைஞ்சு போகும். அதே மாதிரி தண்ணிக்குள்ள மேலாக கொஞ்சம் இருக்கும், அது பாறைங்கிறது. அந்த பாறை தண்ணியில மேலாக இருக்கும், தண்ணி லேசா இருக்கும், அந்த இடத்துல போய் மோதிடும். அதே போல அங்க இப்படி படக கப்பலை மலைகளும் பாறைகளும் சேதப்படுத்துகின்றனவோ அதை
போல திருடர்கள் நம்மளுடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கின்றனர் அப்படிங்கிறார். கலக விருட்சங்கள் மேவு கிருமி நெளிவது. அதே மாதிரி களவு பண்றாங்க. கலக விஷயங்கள் கலகம் பண்றது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை. ஏன் அப்படி இருக்கு? அதை போல இருக்கு. இது இந்த விஷக்கிருமிகள் இருக்கின்றன. கடல்ல விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கின்றன. அதுவெல்லாம் நம்மளை எப்படி துன்பப்படுத்துகின்றதோ அதே போல நம்ம கலகம் பண்ணி நம்மளை பிரச்சனை பண்ணி நிம்மதி இல்லாம இருக்க விடுறாரு அப்படின்னு சொல்ற. அப்படி வேற இருக்கு. இந்த பாட்டுல என்ன சொல்ற? அளவில்லாத அகங்காரங்கள் இருக்கின்றன. கடல்ல அளவில்லாமல் ஆமைகள் இருக்கின்றன. நம்மளுடைய ஆசைக்கும் அளவு இல்லை, ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆசை பூர்த்தியான உடனே இன்னொரு ஆசைக்கு தாவிடுது. டக்கு டக்குன்னு போயிடும். அடுத்த ஆசை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி கடல்ல ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் திருடுறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு நம்மளுடைய பொருட்களை திருடி நம்மளை துன்பத்தை கொடுப்பதை போல கடல்ல மலைகளும் பாறைகளும் இருந்து படகுகளையும் கப்பல்களையும் சேதப்படுத்துகின்றன. கலக விட்டவங்கள் மேவு கிருமி நெளிவது. நமக்கு கலகம் பண்ணிக்கிட்டே நிறைய பேர் இருக்கு. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துல கலகம் பண்ணாத, கலகத்தை சந்திக்காத மனிதன் யாரும் கிடையாது. நேரடியா அட்டாக், அதுக்கடுத்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இப்படி எல்லாம் போய் இந்த நமக்கு கலகம் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதே போல கடல்ல விஷக்கிருமிகள் இருக்கின்றன அப்படிங்கிற. கடலுக்கு இங்க இப்படி இருக்கு, நம்ம சரீரத்துல எப்படி இருக்கு சொல்லி வர்றார். அதுக்கு அடுத்து துகளனும் நன்களாத முறைகள் தருவது, துறவனும் இன்பமான கரையை விட அகல், மகளிரனும் தவாத வலிய சொல்லியது, மரளியும் அஞ்சும் கோப அடைவை எறிவதே. துகளனும் நன்களாத முறைகள் தருவது, துறவனும் இன்பமான கரையை விட அகல், மகளிரனும் தவாத வலிய சொல்லியது, மரளியும் அஞ்சும் கோப அடைவை எறிவதே. துகள்னா பஞ்சசோதகம். பஞ்சசோதகம் அப்படிங்கிறார். சோதகம்னா அசுத்தம்னு அர்த்தம். துகள்னா ஐந்து வகையான சோதகங்கள் இருக்கின்றன. அது அசுத்தமானது. துகளுடன் நன்களாத முறைகள் தருவது, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது 5 வகையான சூதகங்கள் இருக்கின்றன. அதான் அசுத்தம். என்னன்னு கேட்டா, அதை சுருக்கமா என்ன சொல்ற, பிறக்கும் போது அசுத்தம், இறக்கும் போது அசுத்தம், சண்டாளர்களுடைய நீரில் தோய்தல் அது அசுத்தம், சுறாபானம் பண்ணுதல், பொய் கூறுதல், இதெல்லாம் அசுத்தம்னு சொல்ற.
பிறப்பு இறப்பு, சண்டாள நீரில் தோய்து குளித்தல், சுராபானம், சுராபானங்கிறது மது, பொய் கூறுதல் அப்படிங்கிறது 5 வகையான பஞ்ச சூதகங்கள் இருக்கின்றன. ஒரு சில இடத்துல பிறப்பு இறப்பு, அப்புறம் ருது அது ஒரு சூதகம், அது ஒரு அசுத்தம். அப்புறம் அடுத்தவங்களுடைய எச்சி சண்டாள பரிசூதகம் அப்படின்னு ஒரு 5 சொல்வார். எப்படி இருந்தாலும் 5 வகையான அசுத்தங்கள் இருக்கின்றன. பிறந்த வீட்டுக்கு போனா குளிக்கணுங்கிறார், இறந்த வீட்டுக்கு போனா குளிக்கணும், பெரிய பிள்ளையான வீட்டுக்கு போனா அங்கேயும் குளிக்கணும், சண்டாளார தொட்டோம்னா குளிக்கணும், அடுத்த எச்சி வச்சுட்டு எச்சியை சாப்பிட்டோம்னா அதுவும் அசுத்தங்கிறார். அப்ப இந்த மாதிரி அசுத்தங்கள் துகளுடன் நண்பலாத முறைகள் தருவது, நன்மை இல்லாத முறைகள் இருக்கின்றன. முறைகள் கடல்ல இருப்பதை போல நம்மகிட்ட 5 அசுத்தங்கள் இருக்கின்றன. துருவனும் இன்பமான கரையை விட அகல், மகளிரனும் தவாத வழியை சொல்லியது. அதாவது துறவு சந்நியாசம், சந்நியாசம் போக முடியாம மகளிருங்கிற இன்பத்துக்கு நிமித்தமா இருக்கிறது துறவு. அதாவது நம்ம இன்பமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா அதுக்கு துறவு போகணுங்கிறார். துறவனும் இன்பமான அது கரை ஏறணும். அந்த கரையை ஏற முடியுங்கிறதுக்கு மகளிரனும் தவாத வழியை சொல்லியது. பெண்கள்ங்கிற கெடாததும் அகன்றதுமாகிய சுழற்சி உடையது. பெரிய கெடாததுன்னா அழியாம அப்படியே இருக்கும். அந்த சுழற்சி தண்ணியில பார்த்தா ஒரு இடத்துல சுழற்சி எப்போ பார்த்தாலும் சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். அது போய் மாட்டினா அதுல இருந்து வெளியேற முடியாது. அப்படிப்பட்ட சுழற்சியெல்லாம் இருக்கு. அதே போல மகளிருங்கிறது அந்த வழியில சுழண்டுகிட்டு இருந்தா துருவு போக முடியாது. துருவு போனாத்தை இன்பம் அப்படிங்கிறதும் கருத்து. துறவு போனா இன்பம், பெண்களுக்கு ஆண், ஆண்களுக்கு பெண், இப்படி எடுத்துக்கிறோம். அப்ப இந்த கரை இருக்கே, அதே மாதிரி கடல்ல கரை இருக்கு. கடல்ல கரை ஏறுனா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கடல்ல போய் கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன இருக்கும்? சிரமம். அந்த கரையை ஏற விடாம அந்த சுழுவு எப்படி இருக்கோ சுழற்சி, கரை ஏறிட்டோம்னா நல்லா இருக்கும். நம்ம சேஃப்டியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். அதே மாதிரி இந்த சுழற்சி இருக்கே, இன்பங்கிறது அடைவதற்கு, துறவுங்கிறது போவதற்கு நமக்கு மகளிருங்கிறத சுழற்சி இருக்கு, மகளிருக்கு ஆண்கிற சுழற்சி இருக்கு. எப்படி இருந்தாலும் சந்நியாசம் துறவு போனாத்தே இன்பத்தை அடைய முடியும். உலகத்துல துறவு போனா ஏகாந்தத்துல இன்ப இப்படி அனுபவிக்க முடியும். இனிது ஏகாந்தம் இனிது அப்படிங்கிறார். யார்? ஔவையார் சொல்றார். ஏகாந்தம் இனிது, சம்சாரம் இனிதுன்னு சொல்லி சுழற்சியில மாட்டி கரையேற முடியாம இருக்கிறது அந்த சுழற்சி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மரளியும் அஞ்சும் கோபம் அடைவை எறிவதே. மரளினா ஜெமின் கூட பயப்படுவான். கோபம் வந்துருச்சுன்னா யாரையும் சட்டம் பண்றது இல்லை.
யமனே அஞ்சுற அளவுக்கு கோபம் வந்துடுது. அப்படிப்பட்ட வடமுகா அக்கினி எரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பாட்டுல பஞ்சசூதகங்கள் அசுத்தங்கள் இருக்கின்றன. இன்பத்தை அடைவதற்கு துறவு வேண்டியதா இருக்கிறது. அதுல மகளிர்ங்கிறது இருக்கு. மகளிர் பெண்ணாகவும் ஆணாகவும் அந்த பெண்ணாசை ஆணாசை வந்து இருப்பதனால் நமக்கு துறவு போக முடியலை, இன்பத்தை அனுபவிக்க முடியலை, பேரானந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை. அதுக்கடுத்து யமனை அஞ்சக்கூடிய கோபங்களாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அந்த அசுத்தங்கிறது கடல்ல முறைகள் திவலை இவையெல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் அசுத்தங்கள். அதே போல இந்த பஞ்ச அசுத்தங்கள் இருக்கின்றன. கடல்ல இருந்து கரை ஏற விடாம அங்க சுழற்சி சுழன்று கொண்டு இருக்கின்றன. கடல் நீர் ஒரு சில இடத்துங்கள்ல இருக்கின்றன. அதில் மாற்று நிலைகள் கடல் வந்து மேல கரையில ஏற முடியாம இருக்கின்றன அப்படிங்கிற. அதுக்கடுத்து யமனா அஞ்சக்கூடிய கோபம் இருக்கு. யமனா அஞ்சுற அளவுக்கு இருக்கு. அது வடமுகா அக்கினி. வடமுகா அக்கினி அப்படின்னா வடமுகா அக்கினி ஒரு இடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு வடமுகா அக்கினின்னு பேரு. அதாவது ஒரு சில இடத்துகள்ல வடமுகா அக்கினி எப்படி இருக்கணும், பயங்கரமாகவும் தாபமாகவும் இருக்கும். அது எப்போது எரிந்து கொண்டு இருக்குன்னு ஒரு இது சொல்றேன். அதுல ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கடல்ல வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிற. அதுக்கு வடமுகா அக்கினின்னு ஒரு பேரு. அதனால இந்த பாட்டுல இந்த 5ஐயும் சொன்னார். அசுத்தங்கள் இருக்கின்றன, 5 அசுத்தங்கள் இருக்கின்றன. அதுக்கடுத்து துறவுக்கு போக முடியாம மகளிர் இருக்கின்றனர், கோபமும் இருக்கின்றது அப்படின்ட்டார். அப்படி சொன்ன உடனே அதுக்கடுத்து என்ன சொல்றார், வெறுவெறுகின்ற போகம் முதலை உடையது விவிதம் அனந்தமான துறையும் அறிபவர் ஒருவர் கடந்து போக விரைவில் எழுபவர் உதவி விளம்ப யாவர் உலகில் அறிஞரே. வெறுவெறுகின்ற போகம் முதலை உடையது, முக்தி அடைய விருப்பம் உடையவர்கள் அஞ்சத்தகுந்த போகம் முதலை உடையது. முதலில் இருக்கிறது போக பைக்கியம். யுகத்திலையும் மரத்திலையும் வரக்கூடிய போக பைக்கியங்கள். இதங்கிறது இந்த பிறவியில இப்ப பரங்கிறது தேவலோகத்துல அங்க போக பைக்கியத்தில் அனுபவிக்கலாம்ங்கிறது இருக்கிறது. அதெல்லாம் முதல மாதிரி அப்படியே பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிடுச்சுன்னா அமிர்த்தேன் முதல்ல பிடிச்சோம்னா அமிர்த்தேன். அதே போல அடுத்த வகுப்புல நம்ம விசாரணை பண்ணலாம். அடியேனையால அருள்மேனி சாற்றி படி மீது வந்த பரணி கொடியேனாதி மீட்பளவில் எங்கனே வீடளித்த கண்ணா கடை போகார் தந்தை காவானும் சார்கதியும் காவானும் அந்த விழா இன்ப நமக்கு இவானும் எந்த உயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம்.